ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே. வாழ்த்திய எல்லோருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். எல்லோருக்கும் என்னுடைய டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, நாலேஜபுளாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் தான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட், டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸில் இந்த வாரம் ஆர் நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட் நோ நான் வச்சுருக்கிறது வந்து டே சார்ட் வந்து வச்சுருக்கிறேன் நிஃப்டினுடைய. இப்போது ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். கிளியர்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதை வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கக்கூடாது, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லேயே நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ பாட்டமோஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து அகெயின் இந்த இது வந்து பாட்டமோஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 17,250ங்கிறது பாட்டமோஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு நாளை மறுநாள் வந்து இந்த மாதிரி வேலை நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் ஹவர்லி ட்ரெண்டை வந்து பார்த்தோம். கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கு. ஸ்டில் நோ வந்து இந்த ட்ரெண்டை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது நம்ம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் அன்டில் அதர்வைஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வராத வரைக்கும் நம்ம ஸ்டில் இந்த ட்ரெண்டில் எவ்ரி சப்போர்ட் எடுக்கும்போது we can பை சைடில் இருக்கிறது வந்து பெட்டர். பட் கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கிடையாது. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் அதிகமான ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ ஒரு பிடிஎஸ்டி எடுக்கிறது இந்த மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இருந்து இருக்குது பெஸ்ட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் வந்து பார்ப்போம். ஸ்டில்னும் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் அவுட்லுக்கில் தான் இருக்குது. நீங்கள் இதை டாப் டு டாப் வந்து போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தோம். அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 17,930 வரைக்கும் ரைஸ் ஆகும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 17,250ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கீழே ஃபால் ஆகும். ஓகே, சப்போஸ் ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பொசிஷனில் வந்து கேரி ஃபோர்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணுறது பெட்டர். நிறைய பேர் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து இந்தியன் மார்க்கெட்டோ ஆர் வேர்ல்டு மார்க்கெட்டோ ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டையும் பார்த்துலாம். ஏன்னா பிகாஸ் யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் லீவ் ஹாலிடே, அவங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஹாலிடே. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. டவ் ஜோன் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். பட் இதை பொறுத்து இதை வச்சு தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் வரும்ன்றது சாத்தியம் கிடையாது. பிகாஸ் யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு எல்லா நாளுமே அந்த மாதிரி ஆகாது. சப்போஸ் கேப் டவுன் ஆனால் கூட திரும்பியும் பவுன்ஸ் ஆகி மேலே போயிடும். ஸோ ஒவ்வொரு அனாலிசிஸும் அந்த அனாலிசிஸ் பர்டிகுலராக அந்த இதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணாலே பெட்டர். இப்போ நிஃப்டினா நிஃப்டியை மட்டும் அனலைஸ் பண்ணணும், பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டியை மட்டும் அனலைஸ் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். பட் இதை வச்சு 100% அதுவும் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதை அனலைஸ் பண்ணக்கூடாது. டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் கீழே டவுன் தான். பட் இதோடைய ட்ரெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டில்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 days வந்து பாருங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இதையும் பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், சப்போர்ட் டு சப்போர்ட் வந்து பாருங்கள் ஸ்டில்னும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப் சைடில் போகலாம். மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஓப்பனுங்கிறது வந்து ஓப்பனை விட க்ளோஸுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ யூஎஸ் மார்க்கெட் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுடைய இம்பேக்ட் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் வந்து இருக்கும், யூஎஸ் அண்ட் யூரோப்போடையது. பிகாஸ் நம்ம வந்து ஐடியில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக. ஐடி அண்ட் ஃபார்மா தான் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு ஐடியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டபிள்யூ ஷேப்பில் மார்க்கெட் வந்து அந்த ரெக்கவர் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 95% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு.
ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓவராலாக வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் மார்க்கெட் ரைஸ் ஆகணும்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஸோ அப்படி போனால் இது வந்து நம்ம அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஐடியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டுன்னே நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி, பாசிட்டிவ் நாளைக்கு வந்து நிஃப்டியை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் செக்டார் என்ன, நாளைக்கு எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செக்டார் சொல்லுவோம். ஒன்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒன்று. பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து மூவ் பண்ணுறதுல 2 செக்டார், ஒன்று ப்ரைவேட் பேங்க் ஒன்று, ஓகே, ரெண்டாவது ஃபினான்ஷியல் செக்டார். ஓகே, இந்த 2 செக்டார்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்று பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணேன். அட் தி சேம் டைம் பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சேம் ஸ்டாக்ஸை வந்து போஸ்ட் பண்ணது அதான். ஸோ மார்னிங் வந்து போஸ்ட் பண்ண வீடியோவில் என்டர்பிரைஸஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ வெரி மச். அதானே என்டர்பிரைசஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணது 3434 தான் இமீடியட்டான ஃபஸ்ட்டு டார்கெட். 3432 வரைக்கும் ரீச் ஆயிருந்தது. என்னுடைய பர்சனல் இதில் வந்து இன்றைக்கி ட்ரேடு சேம் நான் மார்னிங் போஸ்ட் பண்ணதான், அவ்வளோதான் ட்ரேடிங். 3043 3043 ருபீஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட், தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்டு. இதில் வந்து கவனிச்சிங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு, பாட்டம் அவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட நான் பாசிட்டிவில் தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் அப்சைடில் தான் இருக்கும். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 39,950ங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ ஹை போயிருக்கு, 39,909. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணலாமா? இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் நாளைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து அப் சைடு கண்டினியூ ஆகலாம். மினிமம் வந்து 40,050யும் அண்ட் 40,300 வரைக்கும் நாளைக்கு வந்து அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஸ்டே ஆன் பை சைட் இன் பேங்க் நிஃப்டி. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஹைலி புல்லிஷ்னே சொல்லலாம். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஏன் புல்லிஷ்னா அடிஷ்னலாக இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன் இன் ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது பிரேக் அவுட் ஆகிறதுனால மினிமம் வந்து 40,100 வரைக்கும் மினிமம் ரைஸ் ஆகும். 40,300 வரைக்குமே நாளைக்கு வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைவேட் பேங்க்கை வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் ஆல்ரெடி பொசிஷனலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெண்டில் ரைட்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ தேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டெக்னிக்கலாக இந்த வேலையும் மூவ் ஆகுது பாருங்கள். இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இது ரீடெஸ்ட்டில் தான் இருக்குது. நாளைக்கும் ஒரு புல் பேக் ரேலி வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ். நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியும் புல் பேக் பண்ணுறதுல இந்த ஸ்டாக் வந்து ஒன்று. ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் லைக் பஜாஜ் ஃபினான்ஸ், எக்யூடாஸ் ஹோல்டிங். நம்ம ஆல்ரெடி எக்யூடாஸ் ஹோல்டிங் வந்து பார்த்துருக்கோம். 98 இருக்கும்போது வந்து பார்த்தோம். இன்றைக்கி என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ 113 வரைக்கும் எக்யூடாஸ் ஹோல்டிங் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அது மணப்புரம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எடெல்வைஸ் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இது வந்து எக்யூடாஸ் ஹோல்டிங்குடைய சார்ட், ஹவர்லி சார்ட். இது ஸ்டில் நோ ஒரு புல்லிஷ் மோட்டில் தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது 98 இருந்தது. ஓகே, ஸ்டில் நோ வந்து 106 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இது வந்து 113 வரைக்குமே இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்குது பெட்டர். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும்
சப்போர்ட் எடுத்து அப் சைடில் தான் போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து அப் சைடில் தான் போகுது. மினிமம் வந்து இன்றைக்கி கொடுத்த அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் வித்தின் 1 or 2 டேஸில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மினிமம் வந்து 7265 இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 7375ங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். இதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது பாருங்கள். கீழே ஃபால் ஆகி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டபிள்யூ ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். குறைஞ்சபட்சம் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கிட்டத்தட்ட 90% வந்து ரைஸ் ஆகும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே நேரம் அப்பர் சைடில் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஸ்டே ஆன் பை சைட் இன் க்ரூட் ஆயில். நெக்ஸ்ட்டு கோல்டும் வந்து பார்த்துடலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம கிளியராக இந்த இடத்துல வீக்லி அனாலிசிஸில் பார்த்தோம். இது வந்து ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு சைடுவேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இதை இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆல்ரெடி இந்த இடத்துல நடந்தது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். மார்க்கெட் வந்து கோல்டுடைய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இங்கேருந்து மினிமம் 50,250 வரைக்கும் டவுன் ஆகும், அங்கேருந்து திரும்பவும் அக்யூமுலேட் ஆகும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது, ஒரு ரெக்கவர் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் 50,250லேருந்து 50,000 இந்த ரீஜனில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். திரும்பவும் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுக்கு 52,800 ஆர் 53,000 வரைக்கும் கூட ரைஸாக இருக்குது. சரி, இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபார்மாக எனக்கு மேலே ரைஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து நம்ம டெக்னிக்கல் கன்ஃபார்ம் தான் எடுத்துக்கலாம். பிகாஸ் யாருமே கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. ஒரு அடிஷ்னல் ஒரு டெக்னிக்கலாக இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகுங்க. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி மூவ் ஆகும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது இன்சைடு பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்சைடு பேட்டர்ன் ஆர் இன்சைடு ஸ்விங் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப குயிக்காக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். ஓகே, இதை வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து வர வெனஸ்டே வந்து இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.